வணக்கம் மக்களே, வணக்கம். நான் வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு உங்கள எல்லாத்தையும் நான் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா ஆள் காணாமயே போயிட்டேன். ஷார்ட்ஸா வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரீல்ஸ்ல சரி ஓகே ரிவ்யூ போடலாம். ஒரு 1 மினிட் ரிவ்யூ மாரி போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, ஒரு தமிழ் சினிமா மேல ஒரு பெரிய காட்டம் அப்படின்ட்டே சொல்லலாம். எக்ஸ்பெக்டேஷனோட போயி ஒரு ரூ. 120 ரூ. 170 ரூ. 130 குடுத்து தியேட்டர்ல போய் உட்கார்றேன். அங்க போய் பார்த்தா, அங்க வேற ஒண்ணு மாரி நடக்குது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் என்ன மொத்தமா செஞ்சு அனுப்பி எனக்கு ஒரு 6 மாசமா மூவி ரிவ்யூ போடாம என் மைண்ட் எல்லாம் ஒரு மாரி டிப்ரஷன் ஸ்டேட்டுக்குள்ள டிப்ரமிஷனுக்குள்ள இருந்தேன். அதனால தான் இத்தன நாள் நான் வீடியோ போடாம இருந்தேன். ஃபைனலா ஏன் இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு நல்ல நல்ல படங்களுக்கெல்லாம் நான் ரிவ்யூ போட்டிருந்திருக்கலாமோ அப்படின்னு என்னோட ஆழ் மனசு என்ன பிராண்டுச்சு. தயவு செஞ்சு வீடியோ போடா, ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்னு எனக்குள்ளேயே நான் டேய் நல்லா தானே இருந்த, ஏன்டா வீடியோ போடாம போயிட்ட அப்படின்னு சொல்லி எனக்குள்ள நானே கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு பொய்லாம் சொல்ல மாட்டேன். பார்க்குறவங்களா டேய் தயவு செஞ்சு என்னடா டேய் ஏதோ ஆரம்பிச்ச ஒரு 300 பேர் பார்த்தாங்க, ஒரு 400 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தது. அவங்களுக்காகவாது வீடியோ போடுறேன்ட்டு இருந்தேன். ஆள் காணாமயே போயிட்டா இப்படின்னு என்ன கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. கலாய்க்கிறீங்களாடா கம்பேக் குடுக்குறேன் பாருங்கடா அப்படின்னு சொல்லி போட்டு தான் இந்த வீடியோ. திரும்ப வரமாட்டேன்னு தானடா ஆட்டம் போட்டீங்க. இது கம்பேக் வீடியோ கிடையாது. விடுதலை பாசம் 2ஓட மூவி ஒப்பீனியன். தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க. அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. எஸ். மூவி ரிவ்யூ அப்படின்றது இப்ப வருங்காலங்கள்ல தடை செய்ய போறாங்க அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. கங்குவாவுக்கு விழுந்த மிகப்பெரிய அடிக்கு அப்புறம் மூவி ரிவ்யூவர்ஸ் எல்லாமே ஒரு ஒரு மொக்க படம் வந்தாலும் கூட ஓகே இத மொக்கன்னு சொல்ல வேண்டாம். கொஞ்சம் விட்டு குடுப்போம் அப்படின்ற லெவலுக்கு மாறுன மாரி ஒரு ஒரு சின்ன மனசுக்குள்ள ஒரு 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 எண்ணம் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆ விடுதலை பாகம் 2 அதாவது வடசென்னை 2 வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தப்ப, ஓகே 5 வருஷமா எடுத்து முடிச்சுட்டுமா விடுதலை ரிலீஸ் பண்ணிடுறேன். தயவு செஞ்சு இத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க வடசென்னை 2க்கு அதுக்கப்புறம் வாடிவாசல் அது இதுன்னு எங்களுக்கு நெறைய ஸ்கிரிப்ட் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வடசென்னை 2க்கு வரேன் அப்படின்ற மாரி வெற்றிமாறன் அங்கங்க சொல்லிட்டு இருந்தாலும், விடுதலை பாகம் 2 இந்த படம் லாஸ்ட் வீக் தான் ரிலீஸ் ஆயிருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு தான் எப்பவும் போல ரிவ்யூ போடுறேன். லேட் ரிவ்யூக்கே அண்ணன் பேர் போனது அப்படின்னு உங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இந்த படத்தோட ரிவ்யூ அப்படின்றத விட என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த படத்த அ ஆக்சுவலி நான் ஒரு வெற்றிமாறன் கனி அப்டின்னே சொல்லலாம். என் குரு வெற்றிமாறன். அவர் ஒரு ஒரு இன்டர்வியூ இருந்தா கூட நான் விடாம போய் அந்த இன்டர்வியூ பார்த்துருவேன். அந்த வகையில இந்த படங்கள் வந்தா நான் பார்க்காம இருப்பேன் அப்டின்றது வாய்ப்பே கிடையாது. வெற்றிமாறனோட விடுதலை பாகம் 2க்காக ரொம்பவே வெயிட் பண்ணி எப்படா வரும், எப்படா வரும், எப்படா வரும் அப்டின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த படம் தான் விடுதலை பாகம் 2. இந்த படத்த போய் அதே சேம் எக்ஸ்பெக்டேஷன் அதாவது எத்தன வாட்டி நீ அடிச்சாலும் அந்த ஒன் சைட் லவர் சிற்பாடு பார்த்தியா தொரத்த காக்ரோச் மாரி திரும்பி வந்துட்டே இருப்பானுங்க. அந்த மாரி நீங்க நீங்க என்னதான் நீங்க அந்த தமிழ் சினிமா மேல 1000 கோடி, 2000 கோடின்னு எக்ஸ்பெக்டேஷன் வச்சாலும், படம் மொக்கையா இருந்தாலும், மறுபடியும் இன்னொரு படம் வருது அப்டின்னா, அதே எக்ஸ்பெக்டேஷனோட போய் உட்கார்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். அப்டின்றது இங்க ஆணித்தனமாக நிரூபித்துக் கொள்கிறேன். இதுல தான் ரிவ்யூ படம் வருத பார்த்து பேச ஆரம்பிச்சா எங்கேயோ போய் எங்கேயோ வந்துருவேன். விடுதலை பாகம் 2 இந்த படம் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்துல நிறை குறைகள் பத்தி பேசலாம் அப்படின்றத விட, எனக்கு இந்த படத்துல என்ன நல்லா பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ஸ்டார்ட் ஆகும்போதே அப்படியே அப்படியே அதே சூரியோட வாய்ஸ் ஓவர்லேருந்து படம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு இந்த படம் என்ன பிடிச்சதுன்னா, அரசியல் பழகு அப்படின்னு நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அரசியல் பழகு. ஆனா, அந்த அரசியல் எங்கிருந்து வந்தது? யார் மூலமா எப்படியெல்லாம் அரசியல் ஆக்கப்பட்டுச்சு? அப்படி என்னென்னலாம் நடந்தது? அப்படின்றத ரொம்ப அழகாவும், ஆணித்தரமாவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அழகா எடுத்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. நீங்க கட்டமைச்சிருக்கிற இந்த ஜாதி, மதம், பிரிவினைவாதம் எதை வச்சு உங்க அமைப்பால் அரசியல் பண்ண முடியாம போச்சு. அப்ப ஆரம்பிச்சது இந்த பயம். இந்த படத்துல ஓவராலா புல் அப் பண்ணி கொண்டு போறது யாரு அப்படின்னா, விஜய் சேதுபதி தான். விஜய் சேதுபதி எங்க தோய்வுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வாய் "ஏய் எப்பா ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் சும்மா இருப்பா" அப்படின்ற மாரி மத்த ஜெனரல் ஆடியன்ஸுக்கு தோணலாம். ஏன் அப்படின்னா அவரு எல்லா இடத்துலயும் பேசிட்டே இருக்காரு, பேசிட்டே இருக்காரு, பேசிட்டே இருக்காரு, பேசிட்டே இருக்காரு, பேசிட்டே இருக்காரு. அது ஓகே தான். அது ஏன் பேசுறாரு அப்படின்னா, சில விஷயங்கள கற்றவங்க, சில விஷயங்கள தெரிஞ்சவங்க அ பேசிட்டு தான் இருப்பாங்க. அவங்க அவங்களோட கருத்துக்கள எடுத்து சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அத யாராலயும் நிறுத்தவே முடியாது. அவங்க செத்தாலும் அவங்களோட கருத்துக்கள் தத்துவங்கள் அழியாது அப்படின்றது அந்த படத்தோட ஒரு ஒரு கோர் கதையே. அது சொல்றதுக்கு கூச்சப்படுறக்கோ, வெட்கப்படுறக்கோ அவங்களுக்கெல்லாம் இடமே கிடையாது. அவங்க பேசிட்டே தான் கிடப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட பிளாட்டே. அதாவது தத்துவங்கள அங்கங்க அப்படியே அள்ளி தெளிச்சுட்டு போயிர்றாங்க. இந்த படங்களோட பெரிய ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த படத்தோட பெரிய ஸ்ட்ராங் என்னன்னா, அந்த வார்த்தை பிரயோகங்கள். அதுதான் வந்து இந்த தத்துவங்கள வந்து எடுத்து சொல்ற விதம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து அல்டியா இருக்கும். நீங்க ஒரு ஒரு அந்த அந்த ட்ரெய்லர்ல வந்த அந்த அந்த தத்துவமாகட்டும், அதுபோல பல தத்துவங்கள் வந்து இந்த கதைய வழிநெடுக அப்படியே இந்த கதை நெடுக அப்படியே நெறைய தத்துவங்கள் வந்து அப்படியே தூறி விட்டுட்டு போயிருக்காங்க. எஸ் வந்து பீரியாடிக்கல் ஃபிலிம் அது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி பீரியாடிக்கல் ஃபிலிம்னா இது வந்து பாகுபலி அந்த மாதிரிலாம் கிடையாது. பல காலகட்டங்கள் ஒரு 70ஸ், 60ஸ், 80ஸ் அந்த டயத்துல நடந்த கதை அப்படின்றனால, ஸோ அதுக்கான அ எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. ஏன்னா பலாசா பேண்ட் எல்லாம் போட்டுட்டு வருவாரு, விஜய் சேதுபதி. அதெல்லாம் வந்து அ அவ்வளோ டீட்டெயிலிங்கா பண்ணியிருக்காங்க படத்த வந்து. ஆனாலும் இந்த படம் வந்து 2வது பகுதிக்கு அப்புறம், அதாவது செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும்போது, படத்தோட தோய்வுன்றது அங்கங்க ஏற்பட லைட்டா ஆரம்பிக்குது. எஸ் வந்து பயங்கரமான ரைட்டிங்ல வந்து பேர் போன வெற்றிமாறன் வந்து இன்னும் இன்னும் சிறப்பாகவே இத ரைட் பண்ணி கொண்டு போயிருந்திருக்கலாம். எப்ப அதிகாரத்துக்கு எதிராக சூரி மாறுகிறார் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்து எந்திரிச்சு வந்தது தான் ஒரு பெரிய ஏமாற்றமாவே எனக்கு ஃபீல் ஆச்சு. எஸ் வந்து ஒருத்தன் எந்திரிச்சு வந்து கத்தி எடுத்து குத்தி இல்லன்னா துப்பாக்கி எடுத்து சுட்டா தான் அவன் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னு கிடையாது. அமைதியா அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்தா கூட அவனோட எதிர்ப்பு அப்படின்னே சொல்லலாம். ஆங்ரி மென்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்து ஹாலிவுட்ல இருக்கு. ஸோ அந்த படத்துல வந்து ஒரு ஒரு கான்வர்சேஷன் சீன் வரும். அந்த சீன்ல வந்து தங்களோட எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக எந்திரிச்சு திரும்பி நிப்பாங்க. ஸோ அதுவே பெரிய இம்பாக்ட்ட குடுத்துருக்கும். ஸோ அது வந்து ஆஃப்டர் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல்ல வந்து சூப்பரா அழகா பேசியிருப்பாங்க. ஸோ நீங்க நான்லாம் சொல்றத விட நீங்க அவங்க சொல்றத போய் கேளுங்க. எஸ் 7 நிமிஷத்துக்கு மேல பேசிட்டேன். 2 நிமிஷத்துல இந்த வீடியோ முடிக்கணும்னு நெனச்சேன். எஸ் வந்து படத்த ஓவராலா எப்படி சொல்லணும்னு பார்த்தா, ஒரு அரசியல் பழகுறதுக்கான ஒரு களமா திரையரங்கம் இந்த படத்துக்கு உதவியிருக்கு அப்டின்னே சொல்லலாம். எஸ் வந்து கம்யூனிசம் எங்கேருந்து வந்துச்சு? கருப்பு சட்டை எங்கேருந்து வந்தாங்க? சிவப்பு சட்டை எங்கேருந்து வந்தாங்க? சிவப்பு சட்டையோட முக்கியமான நோக்கங்கள் என்னென்ன? தத்துவங்கள் என்னென்ன? அது எந்த மாரி கட்சியா மாற்றப்பட்டுச்சு? எதனால அது மாறுச்சு? அது வந்து மக்களுக்கு இடையில அது என்னவா செயல்பட்டுச்சு? மக்களுக்கு என்னென்ன தேவைகள் அது பூர்த்தி பண்ணுச்சு? அது மட்டும் இல்லாம அவங்க மேல அரசாங்கம் என்னென்னலாம் செஞ்சுச்சு அப்படின்றத ரொம்ப ஆழமாவும், ஆக்கப்பூர்வமாவும் இந்த படத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ஆக்கப்பூர்வம், ஆழம் அப்படின்றதால ஒரு தமிழ் அந்த படங்கள பார்த்துட்டு வந்தது, சொல்லுங்க தோழர் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. போடுற இந்த உடை, நம்ம காலுக்கு போடுற செருப்பு, அதுக்கப்புறம் நமக்கு வர்ற ஓய்வூதியம், அதுலேருந்து சம்பள உயர்வு வரைக்கும் எல்லாமே வருஷத்துக்கு முன்னாடி நமக்காக போராடி, அவங்க உயிர விட்டு நம்மளுக்காக குடுத்துட்டு போனது. ஸோ இந்த லைஃப் மேல நமக்கு ஒரு பயங்கர ரெஸ்பெக்ட்டே இந்த படத்த பார்த்ததுக்கப்புறம் வரும் அப்படின்றது என்னோட ஃபீலிங். என்னோட தனிப்பட்ட ஃபீலிங். ஏன்னா, அவங்கலாம் அப்படி போராடுனதுனால தான், இங்க வந்து சில நேரம் சட்டையே போட முடிஞ்சிருக்குது. சில நேரம் செருப்பு போட முடிஞ்சிருக்கு. சில நேரம் உள்ள போயி எல்லாத்துக்கும் கூட சமமா உட்காந்து படிக்க முடிஞ்சிருக்குது அப்படின்றது நல்லா தெரிய வருது. ஸோ இந்த மாரி படங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு கண்டிப்பா தேவ. நீங்க வந்து கதை தோய்வாகுது, இந்த இடத்துல வந்து ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் பிரச்சனை வருது, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. இந்த மாரி கதைகளையும், கருத்துக்களையும் எடுத்து சொல்ற மாரி படங்கள் கண்டிப்பா தமிழ் சினிமாவுக்கு தேவ. இப்ப வந்து எப்பவும் போல இந்த வழக்கம் போல தான் வெற்றிமாறனோட வொர்ஸ்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிரலாம். ஆனா ஒரு 2 3 இயர்ஸ்க்கு அப்புறம் போய் பார்த்தோம்னா, இத பத்தி எங்கேயாவது ஒரு புக்காவோ, இல்ல வேற ஏதோ ஒரு இடமாவோ இது மாரி ஒரு நடக்கலாம். நடக்கும்போது இத வந்து ரீகால் பண்ணிப்போம். அன்னைக்கே வெற்றிமாறன் அண்ணா அவரு படத்துல சொன்னாரு அப்படின்ற மாரி கொண்டு வந்து நிப்பீங்க. அதெல்லாம் அங்க கொண்டு போய் நிறுத்த வேணாம். ஸோ இப்பவே இந்த மாரி படங்கள பார்த்து தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான படம். ஸோ தயவுசெஞ்சு தியேட்டர்ல போய் பாருங்க. அந்த நீங்க கமர்ஷியல் ஃபிலிமாவே எதிர்பார்த்துட்டுலாம் போ வேணாம். சூரி துப்பாக்கி எடுத்து சுடுவாரு. அடடா! 10 பேர்த்த விஜய் சேதுபதி போட்டு புரட்டுவாரு அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. எதார்த்தத்துக்கு ஒரு 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 மெல்லிசான கோட்டுக்கு நடுவுல ஒரு கால் இந்த பக்கம், ஒரு கால் அந்த பக்கம் வைக்க முடியாது. ஸோ ஏதோ ஒரு பக்கம் தான் வைக்கணும். அது எந்த பக்கம் அப்படின்றது, இது எதார்த்த சினிமாவா? இல்ல ஒரு கமர்ஷியல் சினிமாவா? அப்படின்னு இந்த படத்த பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட் ரிவ்யூ பண்ணுங்க. ஆ எஸ் வீடியோஸ் வந்து இனிமேலு கன்டினியூஸா வரும். நான் வந்து முயற்சி செய்றேன். ஏன்னா லாஸ்ட் இயர் இந்த சேனல் வந்து பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சது, இந்த இயரே முடியிறக்காச்சு. ஸோ அ இந்த இயரோட எண்டுல இருக்கோம். இன்னும் அப்கமிங் ஒரு 10 டேஸ்க்குள்ள இனி அடுத்தடுத்த வீடியோஸ் வரேன். ஏன்னா இந்த வருஷத்தோட ஆகச்சிறந்த சூப்பரான படங்கள் எல்லாம் வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அ அதாவது ரிவ்யூ போடுறதுக்கு மிஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வர வீடியோஸ்ல வந்து கொஞ்சம் டிஸ்கஷன் செஷன் மாரி வச்சுக்கலாம் அப்படின்றது வந்து என்னோட மனசுல இருக்கிற ஒரு சின்ன எண்ணம். அது ஓகே. "அத நீ பண்ணுடா சசியா. டேய் தயவு செஞ்சு நீ வீடியோவாவது போடுறா" அப்படின்னா, நீங்க கீழ போய் டைப்லாம் பண்ண வேணாம். ஒரு லைக்கோ இல்ல ஒரு தம்ஸ் அப்போ போடுங்க. அதுவே பார்த்துட்டு ஓகே இவங்க ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி போட்டு நான் வீடியோ போடுறேன். அப்படி இல்லனாலும் வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி இருக்கு. ரொம்ப நாளா வந்து வீடியோ போடாம நிறுத்தி வச்சதுனால. ஸோ கவலைப்பட வேணாம். வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அண்ட் மறக்காம அந்த 398 சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த 2யும் பண்ணி 400ஆ கொண்டு வந்தீங்கன்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ போட்டு அப்புறம் வாயில பேசிக்கிறேன்.